ஹாய் காய்ஸ், நான் உங்கள் ஐஜி. உங்கள் வீட்டில் இருக்கிற பசங்க ஃபோனில் ஒரு மெசேஜை பார்த்துட்டு லோன் அப்ரூவ் ஆயிடுச்சுன்னு சந்தோஷப்படுவாங்க இல்லை. ஆனால் அந்த சந்தோஷம் அடுத்த 2 நாளில் அவங்க வாழ்க்கையை காலி பண்ணணும்னு சொன்னால் எப்படி இருக்கும்? ஏப்ரல் 2026 கொழும்பு ராஜகிரிய ஒரு 7 மாடி கட்டிடம். வெளியிலிருந்து பார்த்தா சாதாரண ஒரு ஃப்ளட் மாதிரி தான் இருக்கும். ஆனால் உள்ள 120 பேர் சீனா, வியட்நாம், பிலிப்பைன்ஸ், கம்போடியான்னு பல நாடுகள்ல இருந்து வந்த ஆளுங்க. கையில லேப்டாப், முன்னாடி 3 மானிட்டர். அவங்க வேலை என்ன தெரியுமா? உங்க அம்மா, உங்க அப்பா, உங்க தம்பிங்க கிட்ட பேசி அவங்களோட பேங்க் அக்கௌண்ட காலி பண்ண வைக்கிறது. இன்னைக்கு நாம பேச போறது ஸ்ரீலங்கா போலீஸ் உடைச்ச ஒரு பெரிய சைபர் நெட்வொர்க் பத்தி மட்டும் இல்ல, ஒரு திருட்டு கும்பலுக்கு பின்னாடி இருக்கிற மனிதர்களோட கண்ணீரை பத்தி. ஹாய் நண்பர்களே, நான் உங்கள் ஐஜி. நியூஸ் சேனல் மாதிரி 120 பேர் கைது அப்படின்னு ஒரு வரியில இதை முடிச்சுட்டு போகாம எனக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா அவங்க லேப்டாப் முன்னாடி உட்கார்ந்திருந்த அந்த நேரத்துல தான் ஒரு ஸ்ரீலங்கன் அம்மா கடையில கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச கலெக்ஷன் காசு, ஒரு டியூஷன் போகக்கூடிய ஒரு மாணவனோட காசு, ஃபீஸ் எல்லாமே அந்நியமா போயிருக்கு. அதாவது அநியாயமா போயிருக்கு. அதை ஒரு மனுஷனா நாம புரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்போதான் அடுத்த தடவை நாம ஏமாற மாட்டோம். ஸோ ஒரு காஃபி எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ இந்த நிமிஷத்துல நான் உங்க கூட உட்கார்ந்து பேச போறேன். மே 2026 2ஆம் தேதி காலையில 6 மணி, ராஜகிரிய மாஹின்னகொட ரோட். வெளியில இருந்து பார்த்தா நல்ல ஆடம்பரமான கட்டிடம். கிளாஸ் டோர், கார்டுன்னு போட்டு தான் ஓபன் ஆகும். செக்யூரிட்டி கார்டு, சிசிடிவி கேமரான்னு பயங்கர செட்டப். ஆனா உள்ள போய் பார்த்தப்போ போலீஸுக்கு ஒரு நிமிஷம் நடுக்கம் வந்துருச்சு. 7 மாடி முழுக்க ரூம்கள். ஆனா ரூமுக்கும் நடுவுல எந்த தொடர்பும் இல்லை. ஒரு ஃப்ளோர் இருக்கிறவங்க இன்னொரு ஃப்ளோர்ல இருக்கிறவங்க கூட ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. அது அவங்க ரூல். ஏன் தெரியுமா? ஒருத்தன் என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டா மத்தவனை காப்பாத்திடுவான்ற பயம். நெட்வொர்க்கோட தந்திரம் அது. போலீஸ் அங்கிருந்து 89 ஆண்களையும் 31 பெண்களையும் கைது பண்ணியிருக்காங்க. சீனா, வியட்நாம், பிலிப்பைன்ஸ் பல நாடுகள். எல்லாருக்கிட்டையும் வீசா இருக்கு, ஆனா வேலை இல்லை. வீசால டூரிஸ்ட், சுற்றுலா பயணி அப்படின்னு இருக்கும். ஆனா உள்ள 147 மொபைல் போன்கள், 100 சிம் கார்டுகள், 35 லேப்டாப்கள், லட்சக்கணக்கில் கம்ப்யூட்டர். இவங்க டூரிஸ்டா இல்ல, இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு கால் சென்டர் நடத்திருக்காங்க. ஆனா அது கஸ்டமர் சர்வீஸ் இல்ல, கிரைம் சர்வீஸ். யோசிச்சு பாத்தீங்களா? ஒரு 20 வயசு பொண்ணு வீட்டுல சிங்கப்பூர்ல வேலை அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க. ஆனா உள்ள வந்து அவங்களையும் யாரோ ஒரு வயசான அம்மா கிட்ட, சார் உங்க அக்கௌண்ட்ல ப்ராப்ளம் இருக்கு, ஓடிபி சொல்லுங்க அப்படின்னு தமிழ்ல பேச சொல்லி கட்டாயப்படுத்திருக்கு. அவங்களுக்கு இதில் விருப்பம் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனா வேலை செய்யணும், இல்லைன்னா அவங்களே அடிப்பாங்க. இப்போ கதை மாத்துவோம். கிரிமினல் கிட்ட இருந்து பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் வருவோம். கம்பஹால இருக்கிற 58 வயசு சுந்தரம் மாமா பென்ஷன் வாங்கி தன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காரு. ஒரு நாள் போன் கால் வருது. வணக்கம் சார், நாங்க லங்காபல்னு பேசுறோம். உங்க அக்கௌண்ட் ஹேக் ஆகிட்டு இருக்கு, உடனே ஓடிபி சொல்லுங்க, இல்லைன்னா பணம் எல்லாம் போயிடும். மாமாவுக்கு பயம் வந்துருச்சு. பிடிஏ சொன்னாரு. அடுத்த 10 நிமிஷத்துல 4.2 லட்சம் ரூபாய் காணாம போயிடுச்சு. அவரு போனை வச்சுக்கிட்டு அழுதுகிட்டே இருக்காரு. பொண்ணை பார்த்து எப்படி சொல்லுவாரு? போலீஸ் ரிப்போர்ட் படி 2025-26 காலகட்டத்துல ஸ்ரீலங்கா தினமும் 25 திருட்டுகள் நடக்குது. ஆனா இதுக்கு துப்பாக்கியோ கத்தியோ தேவையில்லை, ஒரே ஒரு போன் கால் போதும். ராஜகிரிய கட்டிடத்துல இருந்து சுந்தரம் மாமா மாதிரி தினமும் 1000 பேருக்கு போன் போயிருக்கும். நான் கேட்கிறேன், இது சாதாரண கொள்ளையா இல்ல டிஜிட்டல் கொள்ளையா? அவரு அழுகிற சத்தம் நமக்கு கேட்காது. ஆனா அவர் கண்ணிலிருந்து வர்ற கண்ணீர் அந்த ராஜகிரி கட்டிடத்தோட ஏசில உறைஞ்சி போயிருக்கும். இப்போ போலீஸையும் நாம தப்ப சொல்ல முடியாது. வெடிக்கடை OIC 7 ஜெயசிங்க சாருக்கு ஒரு ரகசிய தகவல் வருது. மடினகொட ரோட்ல ஒரு கட்டிடம் இருக்கு, அங்க இருக்கிறவங்க யாருமே வெளியே வர்றது இல்லை அப்படின்னு ரைடு பண்ண போனாங்க. 7 மாடி, 120 பேர். மொழி புரியல, எல்லாரும் கத்துறாங்க. மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி ஜூம் மூலமா ஆஜர்படுத்தினாங்க. பேரை கூப்பிட முடியல, அதனால நம்பர் போட்டு கூப்பிட்டாங்க. 92 பேருக்கு வீசா இருக்கு. ஆனா டூரிஸ்ட் வீசால வந்துட்டு சைபர் கிரைம் பண்றது சட்டப்படி அங்கீகரிக்கப்படாத வேலை. மீதி 28 பேருக்கு வீசாவே இல்லை. சட்டவிரோத குடியேற்றம். போலீஸுக்கும் மனசு கஷ்டமானதா இருக்கும். ஒரு 20 வயசு பெண்ணை அரெஸ்ட் பண்ணும்போது எங்க அம்மாவுக்கு தெரியாது சார் அழுவாங்க. ஆனா கடமை தானே. போலீஸ் அதிகாரி ஒரு வார்த்தை சொன்னாரு, இவங்க எல்லாரும் கூட ஒரு வகையில பாதிக்கப்பட்டவர்கள் தான். யாரோ இவங்களை இங்க கொண்டு வந்து வேலை கொடுத்து நம்ம நாட்டு ஆட்களை ஏமாத்த வச்சிருக்காங்க. இது வெறும் ஒரு கட்டிடத்தோட கதை மட்டும் இல்ல. இதே மாசத்துல ஸ்ரீலங்கா கருவூலம் ஆஸ்திரேலியாவுக்கு கொடுக்க வேண்டிய 2.5 மில்லியன் பணம், நம்மளோட வரி பணம், ஹேக்கர்ஸ் இமெயில ஹேக் பண்ணி 5 தவணையா வேற அக்கௌண்ட்டுக்கு மாத்திட்டாங்க. டிசம்பர்ல இருந்து மார்ச் வரைக்கும் யாருக்குமே இது தெரியல. ராஜகிரி கட்டிடத்துல இருக்கிறவங்க 2.5 மில்லியன் எடுக்க மாட்டாங்க. ஆனா சில ஆயிரம், சில லட்சம்னு இந்த மாதிரி ஒரு 1000 கட்டிடம் இருந்தா நம்ம நாடு என்ன ஆகும்? டெய்லி மிரர் பத்திரிகை ஒரு வார்த்தை பயன்படுத்திருக்காங்க. ஸ்ரீலங்கா இஸ் பிகமிங் a hotspot for foreign linked online fraud. அதாவது வெளிநாட்டு தொடர்பு கொண்ட ஆன்லைன் மோசடிகளுக்கு ஸ்ரீலங்கா ஒரு ஹாட்ஸ்பாட்டாக மாறி வருது. ஹாட்ஸ்பாட் அது பெருமை இல்லை, நம்ம நாட்டு மேல விழுந்த கார. சுற்றுலா பயணிகள் வரணும், ஆனா டூரிஸ்ட் வந்து நம்ம நாட்டு ஆட்களையே ஏமாத்தினா
நாளைக்கு யாரும் நம்ம நாட்டை நம்ப மாட்டாங்க. சரி, இப்போ கோவம் வருதில்ல, நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்குறது. 3 விஷயம் சொல்றேன், நல்லா கேட்டுங்க. 1, டேம் ஓடிபி. டேம்ல இருந்து யாரும் இதை கேட்க மாட்டாங்க. நீங்க சொன்னீங்கன்னா பணம் போச்சுன்னு அர்த்தம். அதை மனசுல வச்சுக்கோங்க. 2வது, பயப்படாதீங்க, உங்க அக்கௌண்ட் பிளாக் ஆகிடும். போலீஸ் கேஸ் வரும்னு பயமுறுத்துவாங்க. பயம் வந்தா நீங்க யோசிக்க மாட்டீங்க, உடனே போனை கட் பண்ணிடுங்க, நேரா போங்க பேங்குக்கு போய் கேளுங்க. 3வது, பேச பழகு. வீட்டுல இருக்கிற பெரியவங்க கிட்ட பேசுங்க. அம்மா யாரு போன் பண்ணினாலும் என்கிட்ட சொல்லாமா, ஓடிபி சொல்லாதீங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லிடுங்க. ஒரு கட்டிடத்துல 120 பேர் உட்கார்ந்து நம்மளை ஏமாற்ற பிளான் போடுறாங்க. நம்மளை காப்பாத்திக்க நம்மளால மட்டும்தான் முடியும். அந்த ராஜகிரி கட்டிடத்தை இப்போ சீல் வச்சு தாங்க. ஆனா நாளைக்கு வேறொரு கட்டிடத்துல இது ஸ்டார்ட் ஆகலாம். அதை நிறுத்த போலீஸ் மட்டும் பத்தாது, நீங்க நான் நம்ம வீட்டுல இருக்கிற எல்லாரும் விழிப்பா இருக்கணும். 120 பேர் அரெஸ்ட் ஆனாங்க, நியூஸ் முடிஞ்சது. ஆனா சுந்தரம் அம்மா வீட்டுல இன்னும் கல்யாணம் நடக்கல. அவங்க பொண்ணினும் அப்பா பணம் எப்ப வரும்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஒரு லேப்டாப், ஒரு போன் கால், ஒரு ஓடிபி, இதுதான் 2026 ஒரு குடும்பத்தை அழிக்க போதுமானதா இருக்கு. நான் கோவப்படல, பயமுறுத்தல, உண்மையை பேச. கவனமா இருங்க, விழிப்பாருங்க, சக மனிதனா இருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. உங்க வீட்டுல இருக்கிற ஒரு பெரியவங்களோட கஷ்டப்பட்டு சேர்த்த பணத்தை இது காப்பாற்றலாம். நான் உங்களை அடுத்த வீடியோல வேற உண்மையை கதைக்கு வரேன். நன்றி, வணக்கம். மனிதமே பாத.